காஞ்சிபுரம் குடலை இட்லி. ஆழ்வார்களால் பாடப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலும் ஒன்று. இங்குள்ள அனந்தசரஸ் குளத்தில் புகழ்பெற்ற அத்திவரதர் பள்ளி கொண்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பக்தர்களுக்கு இவர் காட்சியளிக்கிறார். இத்தலத்தை பூதத்தாழ்வார் 2 பாசுரங்களாலும், பேயாழ்வார் 1 பாசுரத்தாலும், திருமங்கையாழ்வார் 4 பாசுரங்களாலும் பாடியுள்ளனர். இக்கோயிலில் ஐராவதம் என்ற தேவலோக யானையே மலையாக நின்று பெருமாளை தாங்குகிறது. இதனால் இத்தலத்திற்கு அத்திகிரி என்றும் பேருண்டு. வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் கோயில் இட்லி என்ற பிரசாதம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இதற்காக தினமும் 2 இட்லிகள் தயாரிக்கப்படுகின்றன. மூங்கில் குடலையில் தயாரிக்கப்படுவதால் குடலை இட்லி என்றும் பேருண்டு. மனு தூய்மை பெறுவதற்காக பிரம்மா காஞ்சிபுரத்தில் யாகம் நடத்த விரும்பினார். அதில் பங்கேற்க விரும்பிய மனைவி சரஸ்வதியை அவர் அனுமதிக்கவில்லை. மற்ற 2 மனைவிகளான சாவித்ரி, காயத்ரியை அழைத்து யாகத்தை நடத்தினார். இதனால் கோபமுற்ற சரஸ்வதி பூலோகத்தில் வேகவதி என்னும் ஆறாக மாறி யாகத்தை தடுக்க முயற்சித்தாள். இதனால் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார் பிரம்மா. அவர் சரஸ்வதி நதி பாயும் வழியில் பள்ளி கொண்டு தண்ணீரின் ஓட்டத்தை தடுத்தார். பிரம்மாவின் வேண்டுதலை ஏற்று யாக குண்டத்திலிருந்து புண்ணிய கோடி விமானத்துடன் மகாவிஷ்ணு தோன்றினார். அவரே இக்கோயிலில் வரதராஜ பெருமாளாக இருக்கிறார். அத்துடன் அத்திமரத்தாலான பெருமாள் சிலையை பிரதிஷ்டை செய்தார் பிரம்மா. சிருங்கி பேரர் என்னும் முனிவரின் மகன்களான ஹேமன், சுக்லன் என்பவர்கள் கௌதம முனிவரின் சீடர்கள். இவர்கள் பூஜைக்காக தீர்த்தம் கொண்டு வந்தபோது அதில் பல்லி இறந்து கிடந்தது. அதை கண்ட கௌதம முனிவர் இருவரையும் பல்லியாக மாறும்படி சாபமிட்டார். அவர்கள் பிராயசித்தம் கேட்டபோது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை வழிபட சொன்னார் கௌதமர். அதன்படியே இங்கு தங்கி வழிபட்டு பலன் பெற்றனர். அப்போது முனிவர்களிடம் இங்கு வரும் பக்தர்கள் உங்களை தரிசித்தாலும் தோஷம் தீரும் என பெருமாள் வரமளித்தார். இக்கோயிலில் இவர்கள் தங்கம் வெள்ளியாலான பள்ளிகளாக உள்ளனர். கருவறையில் மூலவர் தேவராஜ பெருமாள் அத்திகிரி மீது நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கியபடி இருக்கிறார். உற்சவரின் பெயர் பேரருளாளன். தாயார் பெருந்தேவி தாயார். குளத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் 16 கைகளுடன் சங்கு சக்கரம் ஏந்தியபடி நிற்கிறார். இவரை வழிபட்ட பிறகே மூலவரை வழிபட வேண்டும். இக்கோயிலில் அனந்தசரஸ், பொற்றாமரை என 2 குளங்கள் உள்ளன. தலவிருஷம் அரசமரம். வைகாசியில் நடக்கும் கருட சேவையும் தேரும் சிறப்பானவை. காலை 7:30 முதல் 12:30 வரையிலும், மாலை 3:30 முதல் 8:30 மணி வரையும் கோவில் திறந்திருக்கும். காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் இக்கோயில் உள்ளது. சென்னையிலிருந்து 80 கிலோமீட்டர், செங்கல்பட்டிலிருந்து 35 கிலோமீட்டர். இங்கு இட்லி தயாரிப்பதற்காக மூங்கில் குடலை என்னும் கூடை பிரத்யேகமாக செய்யப்படுகிறது.